ஒரு அருமையான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மியூசிக் பிளேயர் மூலமாக என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிக்டாக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்களை நம்ம கட் பண்ணி அளவாக டிக்டாக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த அப்ளிகேஷன் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எச்சரிக்கையான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா சாங்குமே, அதாவது நீங்கள் எத்தனை ஆடியோ சாங் வச்சிங்களோ அவ்வளோ சாங்குமே உங்களுக்கு இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே அதாவது 3 டொட்ரி பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமிங், அதாவது நம்ம தூங்கும் போதோ இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த சாங் இந்த அளவுக்கு தான் வேலை செய்யணும், அதாவது நம்ம பாட்டுக்கு எடுத்து போக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். நம்ம ஆஃப் பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனிச்சுன்னா டைமர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் டைமிங் செட் பண்ண முடியும். டைமிங் செட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இல்லாட்டி ஒரு சாங்கை நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண முடியும். செட்டிங் ஆப்ஷன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேயருக்கு நீங்கள் ஏதாவது அதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த கலர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபில்டர், ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபில்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டர், அதாவது நீங்கள் நான் உங்களுக்கு முக்கியமாக சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு டிக்டாக் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் குறிப்பிட்ட இடத்துல நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த கட்டர் அப்படின்றது வேணும். கட்டர் இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துல நம்ம கட் பண்ணி நம்ம அழகாகவே நம்ம செய்து கொள்ள முடியும். நம்மளாலும் டிக்டாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சில ஆளுக்கு நான் சென்டர் பிடிச்சிருக்கேன், சில ஆளுக்கு லாஸ்ட்டு பிடிக்கும், இல்லை எண்டில் பிடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் நினைக்கிறேன். இது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோல் பண்ணும்போது எவ்வளோ நாம் வரும் எந்த இடத்துல நாம் வச்சு நீங்கள் செஞ்சு அதை கட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிக் மார்க் அப்படின்றது அந்த டிக் மார்க் கொடுத்து போல உங்களுக்கு கட் பண்ணி தரும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு இந்த ஒரு சாங், அதாவது ஒரு ஆடியோ சாங்குக்கு நம்மளோட இமேஜ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் இமேஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட இமேஜை நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும்.